குயிலரங்கத்தில் இன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருக்கழுக்கின்ற மலையின் மேல் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலை பார்க்க வரவில்லை. ஆனால் அதற்கு கீழே அடிவாரத்தில் மறைந்து இருக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை தான் பார்க்கப் போகிறோம். இங்கு சிவபெருமான் பக்தவட்சலேஸ்வரராகவும் அம்மன் திரிபுர சுந்தரியாகவும் அருள் புரிகின்றனர். இந்த தாழக்கோயில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் 4 ராஜ கோபுரங்களுடன் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கிருக்கும் மிகப்பெரிய அதிசயம் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த புனித தீர்த்தம்தான். இந்த தீர்த்தத்தில்தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தானாகவே உருவாகி வெளிப்படும் அதிசய நிகழ்வு நடைபெறுகிறது. மலையின் மேல் இருக்கும் வேதகிரீஸ்வரர் கோயிலின் கீழ் அமைந்த இந்த தலம் பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த கோயில் மிகச் சிறந்த வேலைப்பாடுகளை கொண்ட கல் தூண்களுடன் மிக பிரம்மாண்டமான மண்டபங்களை கொண்டுள்ளது. மேலும் இதன் ராஜ கோபுரங்களின் அமைப்பு அண்ணாமலையார் கோயிலை நினைவூட்டும் வகையில் அவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது. இந்த கோயிலில் இருக்கும் திரிபுர சுந்தரி அம்மன் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தவர். அவரை பற்றி தெரிந்து கொள்ள இங்கிருக்கும் கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளே சென்று பார்ப்போம். இந்த ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே வந்ததும் சந்நிதிகள் வரும் என்று நினைத்தால் இங்கு இன்னொரு நுழைவு வாயில் வருகிறது. இந்த 2 பிரம்மாண்ட மதில்களுக்கு நடுவே நடக்கும்போதே இந்த இடத்தோட பழமையும் அந்த அமைதியும் நமக்குள்ளே ஒரு விதமான பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த 2 கோபுரங்களுக்கும் இடையில் இருக்கும் இந்த வெளி சுற்றில் சிறப்பான வேலைப்பாடுகள் அமைந்த மண்டபங்கள் தெரிகின்றன. முதலில் உள்ளே சென்று பார்த்துவிட்டு பின்னர் இங்கே வந்து பார்க்கலாம். உள்ளே வந்தவுடன் முதலில் நமக்கு தரிசனம் கொடுப்பவர் இந்த நந்தீஸ்வரர் தான். இவர் இருக்கும் இந்த மண்டபத்தில் உள்ள ஒவ்வொரு கல் தூணும் நம்மை வியக்க வைக்கிறது. உதாரணத்திற்கு இந்த சிற்பத்தை பாருங்கள், எவ்வளவு நுணுக்கமான ஒரு வேலைப்பாடு. ஒவ்வொரு தூணிலும் சிறிய இடைவெளியையும் கூட வீணாக்காமல் செதுக்கப்பட்டுள்ளது. இப்போது நாம் நந்தி மண்டபத்தின் வலது புறமாக இருக்கும் நடராஜர் சந்நிதியின் மண்டபத்தின் மேல் கூரையை பார்க்கிறோம். கல்லில் எப்படி இதையெல்லாம் செய்தார்கள் என்று நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. இருபுறமும் இருக்கும் அந்த கல் தூண்களில் இருக்கும் குதிரைகள் மேல் இருந்து கீழே நிற்கும் உயிரினங்களை தாக்குவது போலிருக்கும் காட்சி உயிரோட்டத்துடன் காணப்படுகிறது. இங்குள்ள சிவபெருமான் பக்தவட்சலேஸ்வரர் ஆவார். அதாவது பக்தர்களை அன்போடு காக்கும் இறைவன் என்ற பொருள் தருகிறது. சிவனை தரிசித்துவிட்டு வெளியே வந்து நிமிர்ந்து பார்த்தால் இந்த கோபுரமும் விமானமும் பார்ப்பதற்கே அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கிறது. 1500 வருஷ பழமையான இந்த கோயில் பல்லவர் காலத்தில் ஆரம்பித்து சோழர் பாண்டியர்னு பல மன்னர்களோட கைவண்ணத்தில் உருவானது. குறிப்பாக இங்கே இருக்கிற திரிபுர சுந்தரி அம்மன் சந்நிதி 13ஆம் நூற்றாண்டு பாண்டியர் காலத்து கலைநயம். பல 100 ஆண்டு கால வரலாற்றை தாங்கி நிற்கிற இந்த சிற்பங்கள் நம்ம பாரம்பரியத்தோட ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். அதோ மலை மேல் ஒரு கோயில் தெரிகிறதா? அதுதான் இந்த ஊருக்கு திருக்கழுக்கின்றம் என்ற பெயர் வர காரணமான வேதகிரீஸ்வரர் கோயில். அதை பற்றி விரிவாக அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இங்கு கீழே ஒரு சிறிய மேடை அமைப்பு இருக்கிறது. இதன் மீது ஏறி சுற்றி பார்த்தால் இந்த கோயிலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு கோபுரத்தையும் விமானத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அம்மன் இருக்கும் சந்நிதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அனைத்து கோயில்களிலும் இருப்பது போல இங்கும் வேண்டுதல் மரம் இருப்பதை பார்க்க முடிகிறது. இங்குள்ள அனைத்து சந்நிதிகள் இருக்கும் மண்டபங்களும் பார்ப்பதற்கு அவ்வளவு பிரம்மாண்டத்துடனும் வேலைப்பாடுகளுடனும் அமைந்து ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டு நிற்கின்றன. கூரையில் இருக்கும் 12 ராசிகளும் பொறிக்கப்பட்டுள்ள இந்த கல்லை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இங்குள்ள அம்மன் சிலை அஷ்டகந்தக மூலிகை, அதாவது 8 வகை வாசனை மூலிகைகளை கொண்டு போகரால் உருவாக்கப்பட்டுள்ளது. மூலிகை சிலை என்பதால் வருடத்திற்கு 3 முறை மட்டுமே முழு அபிஷேகம் நடைபெறும்.
மற்ற நாட்களில் அம்மனின் பாதங்களுக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. அம்மனையும் பார்த்தாச்சு. இப்போது வெளியே நாம் வந்தபோது பார்த்த மண்டபங்களை பார்க்கலாம். வெளியில் வந்ததும் தெரியும், இந்த 16 கால் மண்டபத்தில் இருக்கும் ஒவ்வொரு தூணும் ஒரு கதை சொல்லுகிறது. இங்கு தெரியும், இந்த தூணை பாருங்கள். பெருமாள் கூர்ம அவதாரத்துடன் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது போன்ற ஓர் அரிய காட்சி செதுக்கப்பட்டுள்ளது. கீழே தூண்கள் நம்மை ஈர்க்கிறது என்றால், கூரையில் இருக்கும் சுவர் ஓவியங்களோ காலத்தை கடந்தும் வண்ணமயமாக தெரிகிறது. இதைவிட பிரம்மாண்டமான ஒன்று இங்கு அருகில் உள்ளது. அதை பார்க்க இந்த கோயிலின் தெற்கு கோபுரத்தை கடந்து செல்ல வேண்டும். இந்த கோபுரத்தின் உள் பகுதியில் இருக்கும் வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றும் தனித்துவத்துடன் இருக்கிறது. சிறிய கட்டத்தில் நுணுக்கமான செதுக்கல்களை பார்க்கும்போது சோழர்களும் தாராசுரமும் நினைவிற்கு வருகிறது. அதிலும் குறிப்பாக கூரையில் செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பத்தை பார்க்கும்போது இதை செதுக்கியவர்களின் திறமையையும் அளவியல் திறனையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. தெற்கு கோபுரத்தை கடந்து இங்கு தெரியும் இந்த ஆமை மண்டபத்திற்கு வந்துள்ளோம். இங்குள்ள செதுக்கல்கள் இதுவரை பார்த்த அனைத்தையும் வென்று மேலும் தனித்து தெரியும் அளவிற்கு அழகாக உள்ளது. இந்த ஒரு தூணில் திருக்கழுக்குன்றத்தின் பிரசித்தி பெற்ற வேதகிரீஸ்வரரின் ஸ்தல வரலாற்றை கூறுவது போல அமைந்துள்ளது. இது மட்டுமல்ல, ஒவ்வொரு தூணும் ஒரு கதை சொல்வது போல் செதுக்கப்பட்டுள்ளது. நாம் இப்போது இந்த மண்டபத்தின் மையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு நின்று சுற்றி பார்க்கும்போது கிடைக்கும் அனுபவத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஒவ்வொரு தூணும் நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் நிமிர்ந்து நிற்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த கோயிலின் மேற்கு கோபுரத்தை பார்க்க முடிகிறது. அடுத்து நாம் பார்த்து கொண்டிருப்பதுதான் வடக்கு கோபுரம். ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா? 4 ராஜ கோபுரங்களும் தனித்துவமான வேலைப்பாடுகளுடன் சிறப்பாக அமைந்துள்ளன. அனைத்துமே நின்று பார்த்து ரசிக்க வேண்டிய அதிசயங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கு அருகிலேயே ரிஷப தீர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த கோயில் குளத்தை பார்க்க முடிகிறது. நீங்கள் ஒரு முறையாவது இங்கு வந்து இந்த சிற்ப கலைகளையும் சங்கு உருவாகும் சங்கு தீர்த்தத்தையும் அம்மனின் அருளையும் நேரில் அனுபவித்து பாருங்கள். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.